மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர் மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்றோமே, என்ன பண்ண ஒரு முழு ஆண்டு முழு வருடம் ஆனந்தமாகவே இருக்குமோ அது செய்தால் உண்மையமாக ஹாப்பி நியூ இயர் தான். ஆனா என்ன பண்ணணுமோ அது தெரியாது. நாம இந்த உலகத்திற்கு எதற்காக வந்துள்ளோமோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண அதுக்கு மீறி எந்த விதமான ஆனந்தமும் நமக்கு கிடைக்காது மாஸ்டர்ஸ். எதுக்காக அப்படின்னா, எது செய்வதற்காக வந்திருக்கிறோமோ அது செய்தால் அதி உன்னதமான ஆன்மா அனுபவம் என்பது நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்மா அனுபவத்திற்கு மேலே கொடுக்கும் ஆனந்தம் வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அதற்காக தினமும் தியானம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எது அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வருது. அந்த விஷயத்தை செய்தால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான ஆன்மானுபவம் என்பது கிடைக்கும். ஆன்மானுபவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ தே வில் பி ஆல்வேஸ் ஆன் ஃபயர். ஆன்மா என்ற ஒரு ஃபயர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா எப்போ அனுபவம் என்பது நமக்கு கிடைக்குமோ அப்போதான் அந்த ஆன்மாவோட அந்த ஃபயர், அந்த ஹீட் வெளியே கொண்டு வர முடியும். வெளியே கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடக்கும் மாஸ்டர்ஸ். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா தினமும் தியானம் என்பது பண்ணணும். நீங்க எந்த விஷயம் பார்த்தாலும் சரி, ஒரு ஃபயர் என்பது இல்லை அப்படின்னா அங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நடக்கவே நடக்காது. தண்ணி இருக்கு, தண்ணியோட இயல்பு என்ன? எங்கே பள்ளம் என்பது இருக்குமோ டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு அது தன்னாட்டுக்கதே இயல்பாக ஃப்ளோ ஆகும். மேலே ஃப்ளோ ஆகுமா? ஃப்ளோ ஆகாது. அதுவே நாம அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்துல வச்சு ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சில நேரத்துக்கு அப்புறம் 100 டிகிரிஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஃபார்முக்கு வந்துடும். அந்த வேப்பர் எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்கா அதோடைய இயல்பே மாறிடும். நீங்க வேப்பர் பாருங்க, அந்த ஆவி பாருங்க, டவுன்வர்ட் டைரக்ஷன் கீழே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஃப்ளோவே ஆகாது. எப்பவுமே அப்வர்ட் டைரக்ஷன் தான் இருக்குமே. அதே போல் நமக்குள்ள நிறைய விஷயங்கள் எல்லாமே மாற்றம் என்பது வரணும். அந்த மாற்றம் என்பது எப்படி வருது? எப்படி இந்த தண்ணி அப்படின்ற ஒரு வாட்டர் ஸ்டேட்ல இருந்து ஒரு வேப்பர் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஹீட் தேவைப்படுதோ, அந்த 100 டிகிரிஸ் அப்படின்ற ஒரு த்ரிஷோல்ட் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே மாறிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்ததோ, அதே போல் நமக்கு சில ஆன்மா அனுபவங்கள், நிறைய ஆன்மா அனுபவங்கள் வேணும். அந்த ஆன்மா அனுபவங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வருது மாஸ்டர். ஒரு லெவல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு த்ரிஷோல்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா யூ வில் பிகம் என்லைட். எப்போ என்லைட்டன்மெண்ட் நம்ம அடைகிறோமோ யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. இறப்பு அப்படின்னா என்ன? பிறப்பு அப்படின்னா என்ன? மானம் என்றால் என்ன? அவமானம் என்றால் என்ன? ஆனந்தம் என்றால் என்ன? துன்பம் என்றால் என்ன? நமக்குள்ள நாம அமைதியா இருக்கிறது என்ன? 4 பேர் கூட கலந்து அமைதியாக இருக்கிறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருது. உலகம் முழுவதும் ஒரு நண்பனாக நான் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுதான் உண்மையமான தர்மம் என்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு அறிந்தால் ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் என் என்லைட்டன்ட் மாஸ்டர். அந்த என்லைட்டன்மெண்ட் அடைந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமே ஆனந்தம். எப்படி இந்த வாட்டர் ஒரு வேப்பர் ஸ்டேட்டுக்கு வந்ததோ அந்த வாட்டருக்குள்ள இருக்கும் எல்லா இம்பியூரிட்டிஸும் செப்பரேட் ஆகும். வேப்பர் பாருங்க எப்பவுமே பியூரா இருக்கும். அந்த வேப்பரோட ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் அது எங்க போகணும்? மேல போயிடும். மேல போகும்போது அங்க என்ன இருக்கும்? பொல்யூஷன் இருக்காது, எந்த இம்பியூரிட்டிஸும் இருக்காது, ரொம்ப கிளீனா இருக்கும். அதுவே திரும்பி அங்கே மேல அந்த வேப்பர் ஸ்டேட்ல இருந்து திரும்பி வாட்டர் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஒரு பியூர் வாட்டராக கீழே வரும். அதே மாதிரி இந்த நிகழ்காலத்துல இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எங்கே போனாலும் ஈஸியா நெகட்டிவிட்டி என்பது கிடைக்கும்.
பாசிட்டிவிட்டி என்பது கிடைக்கவே கிடைக்காது. எங்கே போனாலும் நெகட்டிவிட்டி தான். எங்கே போனாலும் மென்டல் இம்பியூரிட்டிஸ், எங்கே போனாலும் பேட் ஹேபிட்ஸ் தான். அதுதான் இருக்குமே எங்கே. இந்த சிட்டி லைஃப் ஆகட்டும், கல்ச்சர்ட் லைஃப் ஆகட்டும், சிவிலைஸ்டு லைஃப் ஆகட்டும், நாம சொல்றோம் இல்லையா, எங்கே பார்த்தாலும் இதேதான் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நானும் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோல் எக்ஸ்பீரியன்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்றது? யூ ஹாவ் டு செப்பரேட் ஆல் த இம்பியூரிட்டிஸ். ஒரு தீய பழக்கங்கள் எல்லாமே போகணும், ஒரு நல்ல பழக்கங்கள் எல்லாமே கொண்டு வரணும், தீய எண்ணங்கள் எல்லாமே போகணும், நல்ல எண்ணங்களோட வாழ்க்கை என்பது வாழணும். இது எல்லாமே அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்படி இந்த ஹீட் என்பது வாட்டர்ல இருக்கும் அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாமே எடுத்துட்டு ஒரு பியூர் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போய் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் என்பது கன்வெர்ட் ஆயிடுச்சோ, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சோ, அதே மாதிரி தியானத்தின் மூலம் நம்முடைய ஆன்மாவின் சக்தி, ஆன்மாவின் தீ, அதன் மூலமா அனுபவங்களை பெற்றால் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஞானத்தோட நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா எந்த விதமான தீய பழக்கங்களாகட்டும், எந்த விதமான நோய்களாகட்டும், எந்த விதமான தவறான எண்ணங்களாகட்டும் எல்லாமே கிளியர் ஆக்கி யூ வில் பிகம் என்லைட்டன். ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ என்லைட்டன்மெண்ட் என்பது அடைந்திருக்கிறோம் அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ என்லைட்டன்மெண்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு மிக பெரிய டிரான்சென்டென்டல் சோல்ஸ் இந்த உலகத்துக்கு வரும்போது தே வில் கிரியேட் டிஃபரன்ஸ் இன் த கம்ப்ளீட் வேர்ல்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்திருக்கிறான். அவங்க வரும்போது ஒரு சாதாரண மனிதனாக வந்தார். நிறைய தியானம் செய்து அவங்க என்லைட்டன்மெண்ட் என்பது அடைந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்கெங்க எல்லாமே போறார்களோ அங்கெங்க எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையான ஒரு தீ என்பதை அங்கே வைப்பாங்க எல்லாருக்குமே. ஒரே ஒரு வார்த்தை அது சொல்லுவாங்க. நமக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே we will start searching for something. ஏதோ ஒன்று தேடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அப்போது வரைக்குமே எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம். அவங்க உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி போனாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தேடுறோம் தானே. அந்த தேடுதல் எப்படி வருது அப்படின்னா, ஒரு வார்த்தையில அந்த சக்தியை நமக்கு கொடுப்பான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையான அந்த ஹீட் என்பது கொடுத்திருக்காங்க, அந்த சக்தி என்பது கொடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லவே முடியாது. அந்த வார்த்தைகள் எல்லாமே சில பேருக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு முடியல. அதுக்காக சில பேர் இக்னோர் பண்ணிட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் என்பவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டாங்க. சில பேர் அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீய எண்ணங்களோட அவங்க மேல யுத்தம் செய்தார். பட் சில பேர் மட்டும் இருந்தாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போ வருவார்களோ அந்த நேரத்துல நானும் பிறந்து அவங்களுடைய கோல்டன் வேர்ட்ஸ், தங்க வார்த்தைகள் எல்லாமே நான் கேட்கணும், என்னுடைய ஆன்மானுபவத்திற்கு தேவையான மாற்றங்கள் அவங்க மூலமா நான் பெறணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவங்க they accepted Jesus, they followed Jesus. இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே வரும்போது உலகம் முழுவதும் ஒரு நேரம் என்பது கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு பிஃபோர் கிரைஸ்ட், அதுக்கு முன்னாடி நேரம் எல்லாமே பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு வச்சார். அவங்க காலமானதுக்கு அப்புறம் இருக்கும் அந்த நேரத்துக்கு ஆஃப்டர் டெத் ஏடி அப்படின்னு வச்சாங்க. இன்னைக்கும் ஒரு ஃபோக்கல் மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாருக்குமே தெரியுது. பிசி ஏடி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். பட் தேர் ஸ்டில் யூசிங் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லி. ஒரு என்லைட்டன் மாஸ்டர் என்பவர் உலகத்திற்கு வந்தா அந்த நேரம் என்பது மிக்க முக்கியமானது, மிக்க அழகானது, மிக்க நன்றானது நமக்கு எல்லாருக்குமே. யாரெல்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த நேரம் என்பது மிக்க முக்கியம். நாம இந்த உலகத்திற்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், இங்கிலீஷ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், தெலுங்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம், அரபிக் நியூ இயர், ஹீப்ரூ நியூ இயர், எத்தனை காலங்கள் சம்பந்தப்பட்ட கேலண்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாம் எப்படி வந்தது? யாரோ ஒருத்தர் அங்கே ஃபோக்கல் பாயிண்டா நின்று இந்த உலகத்திற்கு தேவையான நன்மை என்பது பண்ணியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே கடைபிடித்தால் we will also become a focal point. அந்த மாதிரி வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வளர்ச்சி என்பது மெஷர் பண்ணணும்.
மெஷர் பண்ண அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.